படிப்படியாக ஒவ்வொரு நிலைக்கு ஒருத்தர் போகிறாங்க. தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் அப்படின்னு கேட்டகரி இருக்குது. மனுஷனாக இருந்து மனிதனும் தெய்வமாலாம் சொல்கிறான்ல, நம்ம படிப்படியாக அஷ்டமா சக்தி அடைந்து போகும்போது ஒரு கேட்டகரி. பஞ்சபூதம் சொல்லுவோம், எப்படி சிவனுடைய ஆள்னு சொல்லுவோம், முனிவர் சொல்லுவோம், தேவன் சொல்லுவோம், ரிஷிகள் சொல்லுவோம். இது ஒரு நிலை. அப்போது குலதெய்வம்ன்றதும் இறைவன் தான் உருவாக்கி வச்சுருக்கான். அந்தந்த குலத்தை காக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய தெய்வமாக உங்களை நியமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சிவன் தான் உருவாக்கி வச்சிருக்காரு. சிவனுக்குள் அனைத்துமே அடக்கம் அப்படின்றத காமிக்கிறது தான் இந்த காந்தாரா படத்தினுடைய மைய கருவார். நிறைய பேர் பன்றி அப்படின்னா இழிவாக நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்திய சமூகம். கண்டிப்பா. அப்போ அதை கூட மாமன்னன் படத்துல கூட அதெல்லாம் பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. ஆமா. இன்னைக்கு பன்றியை உலகம் முழுக்க ஒரு தெய்வமாக கொண்டு சேர்த்திருக்காரு காந்தாரா. கண்டிப்பா. ஏன்னா இது ஊடகத்தை சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இதில் இருக்கு, வராகர் இருக்காரு, வராக தெய்வம் இருக்கு, நம்மளும் வணங்கின்னு தான் இருக்கும். ஆனால் பர்டிகுலராக நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அதனுடைய வலிமை என்ன, அதனுடைய சக்தி என்ன, அது எந்த அளவுக்கு ஒரு இனத்தையும் காட்டையும் வளத்தையும் காட்டையும் காக்கக்கூடிய தெய்வமாக இன்றளவும் இருக்கிறது. 2 விஷயம் தான் திரும்ப அதை பதிவு பண்ணாங்க பாருங்க. சர்ப்பங்களும் வராகரும் காட்டு பகுதியை, வனப்பகுதியை காப்பாற்றக்கூடிய தெய்வங்கள் அப்படின்றது உறுதிட்டு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கும் உண்மை அதுதான். MCR Pure Cotton Club, formals and casual shirts.